உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கரையை கடந்த ஃபெஞ்சல் புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நகர்ந்து வரும் நிலையில் தற்போதைய மழை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் வழங்குகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். நன்றி வருணன். நேர்களே, கோமுகி, வசிஷ்ட நதி, உத்தரகாவிரி இந்த ஆறுகள் பேர் எத்தனை பேரில் நமக்கு தெரியும்? ஆனால் வட மாவட்டங்களில் பாயக்கூடிய இந்த ஆறுகளுக்கு தற்பொழுது புத்துயிர் கொடுத்து பாய வைத்திருக்கிறது இந்த ஃபெஞ்சல் புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட கனமழை. ஒரு பக்கம் மக்களுக்கு பெரும் மின்னல்களை கொடுத்தாலும் மற்றொரு புறம் இயற்கைக்கும் வரப்பிரசாதமாகவே அமைந்துவிட்டது இந்த ஃபெஞ்சல் புயல் கொடுத்திருக்கக்கூடிய பெருமழை. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் சின்னமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நகர்ந்தாலுமே கூட, மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தாலுமே கூட, உள் மாவட்டங்களில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், அதே மாதிரி தெற்கு ஆந்திரா மற்றும் கடலோர தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடக மாவட்டங்களில் மழை பொழிவை தீவிரமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இந்த வடகிழக்கு பருவமழை காலம் தொட்டு மழை எந்த அளவுக்கு இது பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கும்போது, கடந்த அக்டோபர் தொடங்கி இப்போதைய வரைக்கும் நேற்று நவம்பர் 30ஆம் தேதி பெய்த மழைதான் இந்த 2 மாதங்களில் அதிக அளவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு மழை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அந்த அளவுக்கு ஒரு பெருமழையை கொடுத்திருக்கிறது இந்த ஃபெஞ்சல். இந்த நிலையில இன்றைய மழை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், அதோட புதுச்சேரி பகுதிகளுக்கு ரெட் ஜோன் கொடுத்திருந்தாங்க. ஆனால் நவ்காஸ்டின் தற்போதைய தகவல் படி பார்த்தோம்னா இங்க இருந்த கடலூர் மாவட்டத்திற்கு இருந்த ரெட் ஜோன் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்க எல்லோ ஜோன்ல கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலைக்கு ரெட் ஜோன்ல இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ திருவண்ணாமலையில மழை எந்த அளவிற்கு தீவிரமாகி கொண்டிருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஸோ தற்போதைய நிலவரப்படி விழுப்புரம், கடலூர், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் மழை தீவிரமாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி நோக்கி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மழை மேகங்கள். இந்த வானிலை ரேடாரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, தமிழகத்தின் வடபகுதிகளில் ஆக்ஷன் பிளாக் தீவிரமாகி கொண்டிருப்பதை இதுவும் தற்பொழுது உறுதி செய்வதை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. ஸோ நமக்கு ரேடார் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, கடந்த சில நிமிடங்களில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விழுப்புரம் பகுதியை ஒட்டி அதிலிருந்து மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த பகுதிகளில் பெருமழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் நகர்ந்து அங்கே மழை பொழிவை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம பார்க்கிறோம். ஸோ தற்போதைய சூழலில் மழை எப்படி இருக்கிறது அப்படின்றத நாம பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் முழுக்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்றத பார்க்கிறோம். இங்க கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அதே மாதிரி கீழே சேலம் வரைக்குமே கூட மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் முதல்ல இங்க கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பெய்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த புல் எஃபெக்ட் மழை அப்படின்ற ஒரு விஷயம் தான். கடல்ல இருந்து இது பாருங்க ஈரத்தை எப்படி உறிஞ்சி அது இங்கே மழை பொழிவாக மாற்றி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த விதத்தில் இந்த பகுதியில் சில இடங்களில் மிதமானது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். மற்றபடி பெரிய அளவிலான மழை அலர்ட்டில் இருக்க வேண்டிய பகுதிகள், ஏன்னா இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று இரவு வலு குறைந்தாலுமே கூட கன முதல் மிக கனமழையை வழங்கக்கூடிய மேக நகர்வை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்கே பாருங்க எந்தெந்த பகுதிகளில் தீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செங்கம் ஒட்டிய பகுதிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கம், சாத்தனூர், தண்ணிப்பாடி, அதே மாதிரி கொட்டப்பட்டி, இந்த பக்கம் தீர்த்தமலை, அரூர் இந்த பகுதிகள், அதே மாதிரி தொங்கனூர், மல்லபுரம், இங்க கீழே ஏற்காடு ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், ஏற்காடு மலைப்பிரதேச பகுதிகள், சேலம், மல்லபுரம், தொங்கனூர், தருமபுரி, தொப்பூர், மேச்சேரி, ஒகேனக்கலை ஒட்டியிருக்கக்கூடிய இங்க பெண்ணாகரம், ஒகேனக்கல், அதே மாதிரி காரிமங்கலம், வேலம்பட்டி, ஊத்தங்கரை இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மக்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஊத்தங்கரை, காரிமங்கலம், காவேரிப்பட்டினம், வேலுஹள்ளி, ராயக்கோட்டை, சூளகிரி, வேப்பனப்பள்ளி, வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், கம்புங்குடி, குண்டிரண்டி, தீர்த்தம், மேல்பட்டு, வெள்ளம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாமே கனமழை பெறும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக நம்ம பார்க்கிறோம். மேலே கோலார், தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கோலார், தங்கவயல் அந்த பகுதியாக இருக்கட்டும், அங்கேயுமே கூட மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். தற்போதைய அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் தீவிரமாகவே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். பெங்களூரு நகரத்தில் கூட தற்போது மழை பெய்ய தொடங்கிவிட்டது. ஹோசூர், பெங்களூரிலுமே கூட இதனுடைய தாக்கமானது தொடங்கிவிட்டது. அந்த வகையில் இன்று இரவு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இரவு 9 மணி நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். சோ ஹை அலர்ட்ல இன்று இரவு இருக்க வேண்டிய மாவட்டங்கள்னா அது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் தான். அது மட்டும் இல்ல, வட மாவட்டங்களுக்கு இந்த புல் எஃபெக்ட் ரெயின்னால
வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்தின் சில பகுதிகளிலுமே கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இது தற்போதைய வானிலை நிலவரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.